ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। எல்லா பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். பகவத்கீதை 16வது அத்தியாயம், அரக்க குணங்கள் மற்றும் தேவ குணங்கள், அதை பற்றி பார்க்க போகிறோம். 16வது ஸ்லோகம். அநேக சித்த விப்ராந்தா மோஹஜால சமாவ்ருதா பிரசக்தா காம போகேஷு பதந்தி நரகே சுச்சௌ. அதாவது இந்த ஸ்லோகத்தில் மாயையை பற்றி, மோகஜாலம், இல்லாத மாயை அப்படிங்கிற வார்த்தையின் பொருள் என்ன அப்படின்னா, இல்லாத ஒன்றை உண்டென்று நம்பிக்கொண்டு இருப்பது மாயை. அதுக்கு எப்பவுமே என்ன எடுத்துக்காட்டு தருவாங்கன்னா, நல்ல வெயில் காலம், அப்படியே கொடும் நல்ல வெயில், சுடும் வெப்பம். அப்போ அப்படியே நம்ம பெரிய நெடுஞ்சாலையில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சாலையில். ஆனால் வண்டி பக்கத்தில் போயிடுச்சுன்னா தண்ணி கொஞ்சம் கூட பக்கத்தில் அந்த பக்கம் போன மாதிரி இருக்கும். அங்கே தண்ணி இருக்குதா? இல்லை. இல்லாத ஒன்றை உண்டென்று நம்பிக்கொண்டிருக்கிறோம், அதுதான் மாயை. இப்போ இந்த வகுப்பில் நிறைய பேர், நிறைய பேர், அடேங்கப்பா 550 பேர் இருக்காங்க. கானல் நீர், கரெக்டு, கானல் நீர். இப்போது நீங்கள்லாம் நிறைய பேர் இந்த தொலைக்காட்சி பார்க்குறது, சினிமா பார்க்குறது எல்லாம் எல்லாருமே பண்ணுவாங்க, நிறைய பேர் பண்ணுவாங்க. சினிமா பார்த்து கொண்டே அழுவது, தொலைக்காட்சியில் நாடகங்கள் பார்த்து கொண்டு அழுவது, நல்லா தெரியும். எனக்கும் அதுக்கும் தொடர்பே கிடையாதுன்னு தெரியும். எனக்கும் அந்த கதைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அந்த கதைக்கு, அந்த கதையில் நடிக்கிறவருக்கு கூட தொடர்பு கிடையாது. அவர் அழுவார், சிரிப்பார், கடைசியில் பாக்கெட்டில் காசை போட்டு போயிடுவார். அவருக்கும் தொடர்பு கிடையாது. பார்க்குற நமக்கும் தொடர்பு கிடையாது. அப்புறம் டிவியை பார்த்து, சினிமாவை பார்த்து உட்காந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டியது. யாராவது நீ அழுகிறையா அப்படின்னு கேட்டால், சே நான் அழுகலப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது. தெரியும் அது சரியில்லை என்று தெரியும். இதைத்தான் மாயை என்று சொல்லுகிறோம். நம்மளே இல்லாத ஒன்றை உண்டென்று நம்பிக்கொண்டு அதில் மாட்டிக்கொள்வது. ஆனால் இங்கே பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா, மாயையின் சட்டைகள் ஒரு சட்டை கிடையாதான். மாயை அப்படியே இந்த பொட்டலங்கட்டுற மாதிரி நம்மளை பொட்டலங்கட்டி வச்சுருக்கான். மேலே ஒரு சட்டை, அதுக்கு மேலே இனி ஒரு சட்டை, அதுக்கு மேலே ஒரு சட்டை, இப்படி ஏகப்பட்ட கவரிங். என்னெல்லாம் இந்த கவரிங்கு? நான், என்னுடைய குடும்பம், என் பிள்ளைகள், என் பணம்,
ஏதாவது எடுத்துகிட்டு போக முடியுமா? நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு சாக போகிறோம். என்னடா நான் தப்பாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, உண்மைதான். சாகா வரம் பெற்றவர் யாரேனும் உண்டோ? யாராவது இருக்கீங்களா? எனக்கு சாவெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? எல்லாரும் ஒரு நாளைக்கு என் வீட்டு திண்ணையிலும் ஒரு நாள் சங்கூதும் ஊதுவாங்க ஒரு நாளைக்கு. என்னைக்குன்னு தெரியல, எப்போ வேணா ஊதலாம். ஆனால் அப்போ போகும்போது சரி வழித்துணைக்கு பேச்சுக்கு இருக்கட்டும்னு சொல்லி என் பொண்டாட்டியை மனைவியை அழைத்து கொண்டு போக முடியுமா? நான் செத்து போகிறேன், சரி தனியாக போகணுமே, போர் அடிக்குமே, அம்மா நீயும் கூட வா. உயிர் போய் முடிந்தால் அந்த உடலை வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். இப்போ எங்கள் தாத்தா இருக்கிறார் வீட்டில், ரொம்ப அன்பானவர், என்றைக்குமே அவர் கூட விளையாடுவோம், சிரிப்போம், பேசுவோம். இறந்து போனால் அடுத்த நாள் கொண்டு போய் வீசி விடுவோம், எரிந்து விடுவோம். அப்படியே அந்த தாத்தா ஒரு வாரம் கழித்து வீட்டுக்கு வந்தால் கூட பேய் பிசாசுன்னு அடித்து ஓட்டிச்சு விட்டுருவோம் இல்லையா? பயப்பட ஆரம்பிப்போம், வெறுக்க ஆரம்பிப்போம். உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அன்பு, பாசம், பரிவு, நட்பு, உறவு எல்லாமே. சரி வாமா கூட துணைக்கு இருக்கட்டும்னு மனைவியை கூட்டிகிட்டு போக முடியாது, குழந்தைகளை கூட்டிகிட்டு போக முடியாது. யமலோகம் வர போகணுமே, தனியாக போகணுமேன்னு 2 கடலை மிட்டாயை எடுத்துகிட்டு போக முடியுமா? அதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. சரி என் ஆடைகளை கொண்டு போக முடியுமா? அதுவும் முடியாது. இந்த உடலையாவது கொண்டு போக முடியுமா? எதுவுமே எனக்கு சொந்தமில்லை. காண்பது எதுவுமே சொந்தமில்லை. ஆனால் என்னோடது 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 என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். என் பேச்சை என் பிள்ளைகள் கேட்க மாட்டேங்கிறாங்க, என் பேச்சை என் வீட்டில் இருக்கிறவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கவலையாக இருக்கும். ஒரு முறை இந்திரன் தவறை செய்தார். ஒரு பெரும் தவறை செய்து பூமியில் மனிதனாக பிறந்தார். அந்தன குடும்பத்தில் பிறந்தார். பிரம்மா சொல்கிறாரு, அப்பா நீ தேவேந்திரன், இந்திரர்களின் கடவுளர்களின் அதிபதி, அங்கேருந்து நீ தப்பு பண்ணிட்டு இங்கே வந்திருக்க, இதெல்லாம் விட்டுட்டு வந்துரு. உடனே அந்த இந்திரன் சொன்னார், இப்போ தான் இளைஞனாக அழகாக உலகம் சுற்றி கொண்டு இருக்கிறேன், எனக்கு மனசில் நிறைய ஆசையெல்லாம் இருக்குது. திருமணம் செய்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்குன்னு ஒரு சந்ததி வேண்டாமா? நான் வாழ்ந்ததற்கு ஒரு அடையாளம். இப்படி தான் அடையாளம் விட்டுட்டு போகிறாங்க எல்லாரும். இன்றைக்கி நம்ம நாட்டில் 150 கோடி ஜனம், 150 கோடி அடையாளம் இருக்குது. அத்தனை அடையாளத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வாழ்ந்ததற்கு ஒரு அடையாளம் வேண்டாமா? எனக்கென்று சொல்லி பிள்ளைகள் வேண்டாமா? அதனால் பிரம்மா, நீங்கள் போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து வாங்க, அப்புறம் நான் உங்கள் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். சரி பிரம்மாவும் பரவாயில்லை, சற்று நாள் கழித்து விட்டு வருவோம் சொல்லிட்டு சில வருடங்கள் கழித்து வந்தார். அதுக்குள்ளே இவர் பிள்ளைகளெல்லாம் ஆயிடுச்சு, குழந்தைகள் ஆகிடுச்சு, பேர குழந்தைகள் ஆகிவிட்டது. வாப்பா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போவாது நீ இந்திர பதவி, நீ இந்திரன் திரும்பி வந்து விடு. இந்திரன் சொன்னார், இப்போ தான் பேர பிள்ளைகள் ஆயிருக்கு, என் பிள்ளையெல்லாம் வேலைக்கு காலையில் போயிடுவாங்க, இந்த குழந்தையை பார்த்துக்கொள்வதற்கு யாருமே கிடையாது, திருடர்கள் பயம் அதிகம், அதனால் நான் தான் வீட்டை காவல் காக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். யார்? இந்திரன். அப்புறம் என் வீடு என் வீடு என் வீடு என்று நினைத்து கொண்டே இறந்தார். அந்த வீட்டிலேயே நாய்க்குட்டியாக பிறந்தார். யாரெல்லாம் என் வீடு என் வீடு என்று கட்டி பிடித்து கொண்டு இருக்கிறார்களோ, சிலவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஆணி கூட அடிக்க விட மாட்டேங்கிறாரேன். சென்னையில் புயலாக அடிக்குது, ஆணி போயிட்டு என்ன புயலே அடிக்குதுங்க. செவுத்தில் ஒரு ஆணி அறைய கூட விட மாட்டேங்கிறாங்க, அவ்வளவு பற்றுதல். நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வீடு மேலே அந்தமான பற்றுதல், அளவுக்கு அதிகமான பற்றுதல் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. சிலவங்க இருப்பாங்க வண்டிக்கு மேலே, வண்டி மேலே பற்றுதல், வீடு மேலே பற்றுதல், இந்த மொபைல் ஃபோன் மேலே பற்றுதல், ராத்திரியும் பகலை அதை கட்டிப்பிடித்து கொண்டே இருப்பார்கள். இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க.
அப்போ என் வீடு என் வீடு என் வீடு என்று நினைத்து கொண்டே உயிரை விட்டதுனால அதே வீட்டில் நாய்க்குட்டியாக பிறந்தார். எம் எம் வாப்பி ஸ்மரன் வியாவம் தியஜத்தந்தே கலேவரம் தம் தமே வைத்தி கௌந்தேயா சதா தத்பாவ பாவிதஹ. அர்ஜுனா, நீ இறக்கும் தருவாயில் எதை நினைத்து கொண்டு உயிரை விடுகிறாயோ அதாகவே பிறப்பாய். ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் ஊரில் அப்படி ஒரு வழக்கம் இருக்குதான்னு தெரியல. பேரனுக்கு தாத்தாவின் பேரை வைக்கும் வழக்கம் எங்கேயாவது இருக்கா? உங்கள் ஊர்லெல்லாம் இருக்கா அந்த மாதிரி ஒரு வழக்கம்? பேரப்பிள்ளைகளுக்கு தாத்தா பேரை வைப்பாங்க. ஏன் அப்படி செய்கிறார்கள்? தாத்தாவுக்கு பேரப்பிள்ளையின் மீது பற்றுதல் ரொம்ப அதிகம். எல்லா தாத்தா பாட்டிக்கும் அவர்கள் பிள்ளைகளை விட பேர குழந்தைகளுக்கு மேலே தான் பற்றுதல் அதிகம். முக்கால்வாசி மனிதர்களும் இறக்கும் பொழுது அந்த பேர குழந்தைகளை நினைத்து கொண்டே இறந்து விடுவார்கள். அப்போ என்னாகோ? அதே வீட்டில் மறுபடியும் பிறப்பாங்க. இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் 50 வயதை தாண்டிவிட்டால் பற்றுதல்களை குறைக்க வேண்டும். நம்ம என்னடான்னா அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டுருக்குறோம். அப்போ என்னாச்சு? இந்த இந்திரன் அதே வீட்டில் நாய்க்குட்டியாக பிறந்தார். கடைசியில் பிரம்மாவுக்கு கோபமே வந்து விட்டது. வந்துட்டு, என்ன இந்திரா, உன்னுடைய நிலை உனக்கு புரியவில்லையா? எவ்வளவு கீழே விழுந்து விட்டாய்? உன்னுடைய பதவி என்ன? எல்லாம் மறந்துட்டு நாயா சுற்றிக்கிட்டு இருக்கிறிய. உடனே இந்திரன் சொன்னார், பிரம்மா, எனக்கு எல்லாம் புரியுது. ஆனால் இந்த ஊரில் திருடர்கள் பயம் அதிகம். என் பிள்ளை பேரப்பிள்ளை எல்லாம் வேலைக்கு போகுது, வீட்டில் யாருமே கிடையாது. நான் தான் இந்த வீட்டை பாதுகாத்து கொள்கிறேன். பௌ 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 பௌன்னு வீட்டை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. பிரம்மா நினச்சாரு, இவ்வளோதான் இவனை சொல்லி புரிய வைக்க முடியாது. போயிட்டு கொஞ்ச காலம் கண்டு வந்தார். அது ஒரு பெரிய கதை. அவர் பசுமாடானார், ஆடானார், எருமையானார். இப்படி ஆயி கடைசியில் பிறந்து பிறந்து பிறவிகளின் கீழே வந்து 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 ஒரு புழுவாக பிறந்தார். ஒரு புழு. பிரம்மா கேட்டார், உன்னுடைய அவல நிலை இப்போவாவது உனக்கு புரியலையா? இந்திரா, ஒரு நிமிஷம் இதை விட்டுட்டு நீ வந்துரு. பிரம்மா அந்த இந்திரன் சொன்னார், என் பேர குழந்தை சின்ன பாப்பா, அது வீட்டுக்குள்ளே பூரா ஆகி போயிடுது. நான் அதை தின்னு சுத்தம் பண்ணலைன்னா இந்த வீட்டை யார் சுத்தம் பண்ணுவா அப்படின்னு கேட்டேன். பாருங்க, மாயையில் மாட்டிக்கொள்ளும் பொழுது நான் மாயை என்றே நம்மால் உணர முடியாது. அதனால் பகவத்கீதை சொல்லுது, கோபத்தில் முடிவே எடுக்கக்கூடாது. கோபம் என்று சொன்னால் மாயை. அப்போ முடிவெடுக்கிறது பூரா தப்பு தப்பாக இருக்கும். நான் இனி என் வாழ்க்கையில் உங்ககிட்ட பேச மாட்டேன், உன் வீட்டுப்படியை மிதிக்க மாட்டேன், எல்லாம் சொல்லிடுறது. அப்புறம் நைட்டு எப்படிடா அவங்க வீட்டுக்கு போகிறதுன்னு உட்காந்து யோசிக்கிறது. மாயையில் முடிவே எடுக்க. ஏன்னா நம்மளை அப்படியே மூடுபடலம், மேகங்கள் மூடுவது போல் நம்மளை மாயை மூடி விடுகிறது. எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ள முடியாத சூழலில் மாட்டிக்கொள்கிறோம். அரக்கர்கள் மாயைக்குள்ள பூந்து பூந்து அதள பாதாளத்தில் போய் விடுவார்கள். பாருங்க, ராவணன் ஒரு பெண், அந்த பெண்ணிடம் இருந்த தவறான ஆசையினால் பதவி, பேர், புகழ், நற்குணங்கள், அரசாங்கம், பிள்ளைகள் எல்லாத்தையுமே இழந்துட்டார் ராவணன். அவருக்கு நிறைய நல்ல குணம் இருந்தது. ஆனால் அந்த தவறான ஆசையினால் அப்படி என்ன பொண்ணு கிடைக்காத மனுஷனா ராவணன்? அரண்மனை பூரா லட்சக்கணக்கான பெண்களை வைத்து கொண்டிருந்தேன். மாயை எனக்கு கிடைத்தே ஆக வேண்டும், நான் சொல்வதை எல்லாரும் கேட்டே ஆக வேண்டும், நான் நான் என்ற அகந்தை ரொம்ப முக்கியம். அப்போ அரக்கர்களுக்கு மாயையால் அப்படியே படலங்கள் மூடி மேகங்கள் மாதிரி அவங்கள சுற்றி மாயை மூடிக்கொண்டே இருக்குமா. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மாயையில் என்ன தப்பு வேணா பண்ணுங்க,
ஆனால் பக்தர்களை விட்டு பிரியும் தவறை மட்டும் செய்து விடாதீர்கள். ஏன்னா அவங்க தான் நம்மளை மாயையிலிருந்து வெளியே கொண்டு வர போகிறாங்க. என்ன முடிவு வேணால் எடுத்துக்கோங்க, ஆனால் இனி நான் சத் சங்கத்துக்கு வரமாட்டேன், இனி அந்த மாதிரி முடிவை மட்டும் எடுத்து விடாதீர்கள். அதுதான் பெரிய முடிவு, தவறான முடிவு. என்ன முடிவு வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் பக்தர்கள் சங்கத்திலிருந்து வெளியே போகக்கூடாது. ஏன்னா என் மாயையை உடைக்கும் திறமை உள்ளவர்கள் அவர்கள் மட்டும்தான். அடுத்தது பகவத்கீதை 16வது அத்தியாயத்தில் 16வது அத்தியாயத்தில் 17வது ஸ்லோகம். ஆத்மசம்பாவிதா ஸ்தப்தா தனமானமதான்விதா யஜந்தே நாம யஜ்ஞைஸ்தே தம்பேனாவிதி பூர்வகம். என்ன செய்கிறாங்க? அகங்காரிகள், அகந்தை பிடித்தவர்கள், பணம் பேர் புகழில் மாட்டிக்கொண்டு தான் செய்யும் தவறையெல்லாம் சிறிதாக எண்ணிக்கொண்டு, இது ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம், தன் பெயரில் எல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அகந்தை பிடித்து அரக்கர்கள் நடப்பார்கள். இதில் 2-3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஆத்ம சம்பாவிதாக அப்படின்னா நான் செய்யும் தவறுகளை ரொம்ப சிறிதாகவும் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை பெரிதாகவும் எண்ணுவது. இந்த குணம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு வைங்க, ஏயா தப்பு பண்ணி, அது நான் அங்கே போனேன் இங்கே இப்போ சின்ன அது அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறது, நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு தப்பிச்சுக்கிறது. அதே தவறை இனி ஒரு மனிதன் செய்து விட்டால், அடப்பாவி நீ இப்படி பண்ணிட்டியா, நரகத்துக்கு போவே, அப்படி அவனை இது பண்ணுவது. என் வாழ்க்கையில் நான் ஒரு வக்கீலாகவும் இனி ஒருத்தன் வாழ்க்கையில் நான் நீதிபதியாகவும் மாறுவது. இந்த தவறை எவ்வளோ பேர் செஞ்சுருக்கீங்க? யாருமே செய்யலையா? ரூபா மாதாஜி கேரட்டாக வெட்டி தள்ளுறாங்க, பரவாயில்ல, நைட்டு சமையல் போல் இருக்குது. ஓகே, கேமரா ஆஃப் பண்ணிட்டாங்க, போச்சு. சரி, நாம் செய்யும் தவறை ரொம்ப சிறிதாக காண்பது, மற்றவர்கள் செய்யும் தவறை பெரிதாக பார்ப்பது. பாருங்கள், நிறைய பேர் ஆன்சர் போடுறாங்க, ஆமாம் நான் பண்ணியிருக்கேன்னு வந்து. ஒரு உண்மையான ஆன்மீகவாதி யார் அப்படின்னா, அவர்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக இருப்பது, மற்றவர்களிடம் ரொம்ப எளிமையாக இருப்பது. அது எப்படி சொன்னதுன்னா, ஒரு சன்னியாசி இருக்கார், அவர் சாப்பிடவே மாட்டார், ரொம்ப குறைவாக சாப்பிடுவார். ஆனால் மற்றவர்கள்லாம் வந்துட்டாங்கன்னா சாப்பிடுங்கன்னு சொல்லி அவர்களெல்லாம் உற்சாகப்படுத்துவார். அவர் ரொம்ப குறைவாக சாப்பிடுவார். தன்னை வருத்தி கொண்டு மற்றவர்களுக்கு ஆனந்தம் கொடுப்பது. நம்ம எப்படி முதல்ல ஏன் சாப்பாட்டை பொட்டலம் கட்டி மாற்றி வச்சு அதிகமாக இருந்தால் அடுத்தவனுக்கு கொடுக்கறது. இது நிறையா பேருக்கு இந்த குணம் இருக்குது. தன் தவறை பார்க்க முடியாது, மற்றவர்கள் தவறையெல்லாம் சரியாக பார்ப்ப. இது அரக்கத்தன்மை அப்படின்னு இந்த கீதையில் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காங்க. அரக்கத்தன்மை. அப்புறம் இனியொன்று என்ன? யஜந்தே நாம யஜ்ஞைஸ்தே, தன் பேருக்கு வேண்டி எல்லாம் செய்கிறது. என் பேர், என் புகழ், என்னை பற்றி, உங்களை பற்றி இப்படி சொன்னாங்க, என்னை பற்றி சொன்னாங்களா, யார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். என்னை பற்றி இந்த உலகத்தார் பேச வேண்டும், புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்குது. அது ஒரு சினிமா பாட்டில் கூட இருக்குது. என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை, டிங் டாங் டிங். என்னை பற்றியே உலகத்தில் எல்லோரும் பேசணும், என்னை பற்றியே எல்லோரும், யாருமே நம்மளை பற்றி நினைக்கிறது இல்லை. இதெல்லாம் சில அரக்கத்தன்மைகள். இதெல்லாம் ஏன் கிருஷ்ணர் பட்டியல் போட்டு சொல்லியிருக்காருன்னா, அடுத்தது நம்ம மனசில் இந்த கேள்விகள் எழுந்து வரும் பொழுது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஸ்ரீலங்காவிலேருந்து யாழினி சொல்கிறாங்க, நான் அப்படித்தான். பாருங்கள், நம்ம எதுக்கு நல்லா ஆடை உடுத்துக்கிறோம்?
இது ஒரு ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. நம்ம எதற்கு ஆடை உடுத்துகிறோம்? என் மானத்தை காப்பாற்றவா, மற்றவர்கள் அவர்கள் அழகாக இருக்கிறார்கள் என்று நினைக்கவா? நம்ம நினச்சிக்கிறோம் என் மானத்தை, அது பொய். மானத்தை காப்பாற்றணுன்னு ஏதாவது ஒரு கலரில் எப்படி வேணா போட்டுக்கலாமே, அரிசி சாக்கை கூட எடுத்து போட்டுக்கலாம். அது ஒரு விஷயம் உண்மைதான், மானத்தை அது சின்ன விஷயம்தான். இருந்தாலும் மற்றவர்கள் நம்மளை பார்த்து அழகாக இருக்கிறாங்க, செல்வந்தனாக இருக்கிறார்கள் இல்லையா? மானத்தை காப்பாற்ற ஆடை உடுத்தி கொண்டு அதுக்கு மேலே 10 பவனை போட்டுக்கிறோம் இல்லையா? எல்லாரும் இப்படி இருக்கணும் இல்லையா? அதாவது என்னை மற்றவர்கள் புகழ வேண்டும். அப்படியே அவங்க நம்மளை புகழ மறந்துட்டாங்கன்னா கூட அவங்க முன்னாடி 4 தடவை நடக்க வேண்டியது. இது நான் நேற்றைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். நான் அங்கிருந்து வாங்கினேன், இங்கிருந்து இந்த ஆடை வாங்கினேன். எனக்கு அவர் இந்த நாட்டிலிருந்து கொண்டு வந்து கொடுத்தார். நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. நான் வேண்டான்னு தான் சொன்னேன், அவர் தான் வலுக்கட்டாயமாக கொடுத்தார். என்னை புகழுங்கள், என்னை புகழுங்கள் அப்படின்னு கேட்கறது. இதெல்லாம் அரக்கர்களின் குணம். ஒரு உண்மையான ஆன்மீகவாதி என்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். நான் 32 வருஷமாக ஒரே கலரை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். 32 வருஷமாக அதே கலர் கூட மாற்றலை. ஆனால் நீங்கள்லாம் பாருங்கள், எல்லோரும் கலராக டெய்லி ஒரு கலர் ஒரு இதில் போடுறீங்க. யூனிஃபார்ம் கரெக்டு, ஒரே யூனிஃபார்ம் தான். ஒரே சண்டே ஹாலிடே கூட கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை இதே யூனிஃபார்ம் தான். அப்போது இதெல்லாம் எதற்கு அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம மனதில் இந்த கவலைகள் வரும், இந்த சிந்தனைகள் வரும். இந்த மாதிரி சிந்தனைகள் என்ன பண்ணுன்னா, என்னை மெதுவாக இறைவனிடமிருந்து பிரித்து விடும். மெதுவாக இது என்னை பிரிச்சிடும். இப்போ ஜெகநாதர் கையில் சுதர்சன சக்கரம் இருக்கிறது. இப்போ பெருமாள் கையில், நாராயணர் கையில் எப்போவுமே சுதர்சன சக்கரம் இருக்கும். ஆனால் ஜெகநாதர் பக்கத்தில் இருக்கிற சுதர்சன சக்கரம் அந்த வட்ட உருவத்தை, அந்த உருண்ட உருவத்தை இழந்து விட்டது. அந்த வட்ட வடிவம் இழந்து விட்டது. ஜெகநாதர் கையில் இருக்கிற சுதர்சனம் எப்படி இருக்கும்னா, குச்சி மாதிரி தான் இருக்கும். சக்கரம் என்றால் வளைந்து உருண்டு இருக்க வேண்டாமா, வட்ட வடிவத்தில் இருக்க வேண்டாமா? ஆனால் சுதர்சனம், ஜெகநாதர் கையில் இருக்கிற சுதர்சனம் குச்சி மாதிரி தான் இருக்கும். ஏனென்றால் ஜெகநாதர் அதற்கு ஒரு தண்டனை கொடுத்து விட்டார். நீ உன் வடிவத்தை இழந்து விடுவாய், உன் அழகை இழந்து விடுவாய். இலங்கை நாட்டுக்கு போனோம்னா அழகு என்ற வார்த்தைக்கு அவர்கள் வடிவு என்று உபயோகம் செய்வார்கள். வடிவு என்றால் அழகு. அந்த வடிவத்தை நீ இழந்து விடுவாய் என்று சுதர்சன சக்கரத்திற்கு ஜெகநாதர் தண்டனை கொடுத்து விட்டார். ஏன்? ஒரு நாளைக்கு ஜெகநாதர் சொன்னார் சுதர்சனத்துக்கிட்ட, ஹனுமானை ஒன்று அழைத்து கொண்டு வா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இங்கே, ஹனுமானை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொன்னார். உடனே சுதர்சனம், எனக்கு தோணுது சுதர்சனம் சென்னைக்காரராக இருப்பார் போல இருக்கு. திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம், நான் பக்கத்திலேயே இருக்கிறேன், என்கிட்ட சொல்லாமல் இவர் எதுக்கு இமயமலையில் இருக்கிற அனுமானை கூப்பிடுறாரு என்று ஒரு பொறாமை, போட்டி மனப்பான்மை வந்து விட்டது. யாருக்கு? சுதர்சனத்துக்கு. காலதாமதமாக மெதுவாக போய் ஆடி அசைஞ்சு, இந்த விருப்பம் இல்லாமல் ஏதாவது செயலை சொல்லும்போது சிலவங்க செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த சாயங்காலம் ஆனோன்னு குழந்தைகிட்ட படிங்கன்னு சொன்னால் அவங்க நடக்கிறத பார்க்கணும். அவ்வளவு மெதுவாக அந்த புத்தகத்தை எடுத்து துறந்து வேண்டாம் வேண்டான்னு செய்வாங்க. அந்த மாதிரி இந்த சுதர்சனம் என்ன செய்தது? மெதுவாக இமயமலைக்கு போய் அனுமான் கிட்ட சொல்லிச்சா, ஜெகநாதர் கூப்பிடுறாரு. உடனே அனுமான், அப்படியா, என்னை அழைத்தாரா, எதுக்கு, என்ன சேவை அப்படின்னு கேட்ட உடனே அப்படி ரொம்ப அர்ஜென்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ மெதுவாக வா அப்படின்னு சொல்லிச்சு. அனுமானும் சரி நல்ல வாய்ப்பு என்று சொல்லி ஊர் உலகமெல்லாம் சுற்றி குளங்களெல்லாம் போய் தீர்த்த இதை புண்ணிய யாத்திரையெல்லாம் நடத்தி மெதுவாக வந்தார். ஜெகநாதர் கேட்டார், ஏன்பா உன்னை நான் எப்போ கூப்பிட்டது, நீ எப்போ வர்ற?
ஹனுமான் சொன்னார், சுதர்சனன் தான் சொன்னார் என்னை மெதுவாக வந்தால் போதும். ஜெகநாதருக்கு புரிந்து விட்டது, சுதர்சனுக்கு பொறாமை. உடனே ஒரு தண்டனை கொடுத்து விட்டார், நீ அந்த வட்ட வடிவத்தை இழந்து விடுவாய். இதெல்லாம் சிறு சிறு அரக்க குணங்கள். பொறாமை கொள்வது, போட்டியிடுவது, மற்றவர்களை விட நான் சிறந்தவன் என்று எண்ணுவது, எப்படியாவது மற்றவங்களை விட நான் பெருசாக இருக்கணும். பிரபுபாதரின் ஆன்மீக குரு பக்தி சித்தாந்தர் சொன்னார், இந்த போட்டி மனப்பான்மை தான் மனிதனின் நிம்மதியை இழக்க வைத்தது. ஒரு தெருவில் 10 வீடு இருக்குது, எல்லாருக்குமே வீடு இருக்குது, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இருக்குது, எல்லார் வீட்லேயுமே எல்லாமே சௌகரியமாக இருக்குது. உடனே ஒருத்தர் நினைப்பான், எல்லாரை விட நான் பெருசாகணும். 10 பேருக்கு எல்லாம் ஒழுங்காக தான் இருக்குது, இருந்தாலும் அந்த 9 பேரை விட நான் பெரியவனாக வேண்டும். இந்த சிந்தனை தான் மனிதனின் நிம்மதியை இழக்க வைத்தது. நான் கேரளாவில் இருக்கிறேன். இங்கே இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொடுப்பாங்க, லெமன் ஜூஸ். அதன் மாற்றம், அதன் பரிணாமத்தை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். முதல்ல லெமன் ஜூஸ்னால் எலுமிச்சம்பழம், சர்க்கரை, தண்ணி, அதுதான். அப்புறம் கொஞ்ச நாள் இதே எப்படி குடிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் வேண்டாமா? அதில் என்ன பண்ண, சர்க்கரை கூட உப்பையும் போட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க கேரளாவில் எலுமிச்சம்பழம் ஜூஸ்னா 2 பச்சை மிளகா, 2 இஞ்சி, கடுகு தான் போட்டு தாளிக்கல, எல்லாத்தையும் போட்டு அடித்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரே மாதிரி மனிதனால் இருக்க முடியல, அமைதியாக இருக்க முடியல. மற்றவர்களை விட நான் வேறுபட்டு இருக்க வேண்டும், மற்றவர்களை விட நான் உயர்ந்து இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு வித்தியாசம் எனக்கு இருக்கணும், என்ன பெரியவன் என்று உலகம் பறைசாற்ற வேண்டும், புகழ வேண்டும். இப்படி நினைச்சு இருக்கிறத பூரா இழந்து விட்டார். நான் உங்களை ரொம்ப போர் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விடுகிறேன். ஒருத்தன் காசு இல்லாத ஒரு ஏழை ஒரு கிராமத்தில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு, ஒரு விவசாயி, விவசாயம் செய்வது, அதில் அறுவடை செய்து கிடைக்கும் ஏதாவது தானியங்களை நிம்மதியாக சாப்பிடுவது. அப்போ பகவான் சொன்னார், ஏமா அந்த லட்சுமி, அந்த மனிதன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாரே, ஏதாவது போய் அருள் செய்யக்கூடாதா? உடனே லட்சுமி சொன்னாங்க, நான் அருள் பண்ணுனா நான் காசை கொடுத்தேன், அவன் இருக்கும் நிம்மதியை இழந்து விடுவான். உடனே மற்ற தேவர்கள்லாம் கேட்டாங்க, எப்படி காசு கிடைச்சாதானே அவன் நிம்மதியாக இருப்பான்? உடனே நாராயணர் சொன்னார், இல்லப்பா, அது எப்படின்னு நீயே புரிந்து கொள்வாய் பார் என்று சொன்னான். நம்ம கூட எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறோம்ல, என் சம்பளத்தை கொஞ்சம் கூட்டித்தாங்க, எனக்கு இப்படி இது இருக்கணும், எனக்கு பணம் அதிகமாக இது வேணும், எல்லாருமே அதான் பிரார்த்தனை செய்கிறாங்க. இருக்கிறது போதும் என்று யாருமே சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் அதிகமாக கொடுங்க, அதிகமாக கொடுங்க. சரி, அந்த விவசாயி நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாளைக்கு கதவை திறந்தான். லட்சுமி தாயார் என்ன பண்ணாங்க, அவன் வீட்டுக்கு வெளியே 9 தங்க நாணயங்களை வைத்து விட்டார். எவ்வளவு தங்க நாணயத்தை வச்சாங்க? 9 தங்க நாணயம். கதவை திறந்த உடனே பார்த்தா தங்க காசு. ஆஹா, கடவுள் என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டாருப்பா, அருள் கொடுத்து விட்டார். அந்த விவசாயிக்கு பயங்கரமான சந்தோஷம். தங்கம் தான் தட்டியெல்லாம் பார்த்தா, ஆமாம் தங்கம் தான். அப்புறம் 2 அடி முன்னாடி எடுத்து வச்சோன்னா இனியொரு காசு, 2வது காசு, 3வது, 4வது, 5வது. ஐயோ, எவ்வளவு சந்தோஷம். வீட்டை சுற்றி வந்தால் 9 காசு கிடச்சிருச்சு. அப்போ அவன் மனசு சொல்லுச்சு, 10வது காசு எங்கேயோ இங்கே இருக்குன்னு. ஆனால் லட்சுமி வச்சது எவ்வளோ? 9 காசு தான். ஆனால் அவன் மனசு சொல்லுச்சு, 10வது காசு எங்கேயோ இருக்குது அடியில். ஆரம்பிச்சான் தேடுறதுக்கு. வாழ்க்கை பூரா இந்த 9 காசை வச்சு நிம்மதியாக இருந்திருக்கலாம் இல்லையா? 10வது இருக்குன்னு தேடியே செத்து போனான். வாழ்க்கை பூரா தேடியே செத்து போனான். லட்சுமி தாயார் 10வது காசு வைக்கவே இல்லை. இதுதான் மனித வாழ்க்கை. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமே. ஒரு ஆண்டியார் பாட்டு.
இருப்பதை விட்டுட்டு இனி என்னென்னவோ இருக்கு என்று தேடிக்கொண்டு இருக்கிறான. லட்சுமி வச்சதே 9 தான். இதுதான் மாயை. எவ்வளோ அழகா பகவத்கீதை சொல்லுது பாருங்களேன். இல்லாத ஒன்றை உண்டென்று நம்பிக்கொண்டு உள்ளதை இழந்து விட்டான் மனிதன். நல்ல அழகான வகுப்பு பகவத்கீதை இன்னைக்கு இருந்தது. எல்லாம் நல்லா புரிந்து வாழ்க்கையில் பயிற்சி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்கிறோம். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. இனி 11ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி. உடனே ஒருத்தர் கேட்குறாரு, நான் பணத்துக்கு பின்னால் போகிறேன் மாயையான்னு. நம்ம கடமையை செய்ய வேண்டும், கிடைத்ததை வைத்து அமைதியாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். கிளாஸை கேட்டுக்கிட்டு நாளையிலிருந்து நான் வேலைக்கு போகலன்னு வீட்டில் சண்டையெல்லாம் பண்ணி வச்சிடாதீங்க. அவர்கள் கடமையை செய்து கொண்டிருங்கள். கிடைத்ததை வைத்து இறைவன் தந்தது இவ்வளவு என்று அமைதியாக இருங்கள். 9 காசு இருக்குல்ல, அந்த 9ஐ வைத்து நிம்மதியாக இருங்க. 10ஆவதை தேட வேண்டாம், அவ்வளவுதான். 11ஆம் தேதி டிசம்பர் மாதம் மோக்ஷாத ஏகாதசி. ரொம்ப சிறப்பான நாள். பகவத்கீதை பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணின நாள். பகவத்கீதை படிக்க வேண்டும். ஸ்லோகங்கள் படிப்பது, கீதை படிப்பது, பகவத்கீதை இனி ஒருத்தருக்கு அந்த நாளில் சொல்லிக் கொடுப்பது, பகவத்கீதை புத்தகம் அன்பளிப்பாக தானமாக கொடுப்பது எல்லாமே சிறப்பான விஷயம். எல்லாரும் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.